Hi friends, இன்னைக்கு நம்ம ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான பீட்ரூட் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு குக்கர்ல தான் செய்ய போறோம். கொஞ்சமா எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் பட்டை, லவங்கம், ஸ்டார், ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்திட்டு 2 நிமிஷம் வணங்கினதும் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வணங்கினதும் குட்டி தக்காளி 3 கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். தக்காளி நல்லா வணங்குறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்திக்கலாம். தக்காளி நல்லா வணங்கினதும் 2 பீட்ரூட்டை மீடியம் சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் வணங்கினதும் மசாலாலாம் சேர்த்திக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன். அவ்வளோதான். எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் வணக்கி எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம். நெக்ஸ்ட்டு குழம்புக்கு தேவையான மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். 1/4 முடி தேங்காய், சீரகம், சோம்பு, பூண்டு, இஞ்சி சேர்த்து இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். தேங்காய் பேஸ்ட் வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு பீட்ரூட்டில் சேர்த்திக்கலாம். கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். அவ்வளோதான். நம்மளுடைய எல்லா ப்ரிப்ரேஷனும் முடிஞ்சிருச்சு. உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, உப்பு சேர்த்திக்கிட்டேன். 2 விசில் விட்டு எடுத்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து இறக்குனாங்கன்னா நம்மளுடைய பீட்ரூட் குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.